ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பட்டர்ஃப்ளை ஸ்டேஜ். லிட்டரலா சொல்லணும்னா சங்கர் பட VFX மாதிரி தான் இருக்கும். எல்லாமே புதுசா இருக்கும். உங்க சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். உங்க 2 பேர்னால மாத்தி மாத்தி நினைக்காமவே இருக்கவே முடியாது. ச்சே, நான் லவ் பண்றேன்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சந்தோஷமா போகும். அப்பதான் டாக்கிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டேஜுக்கு வருவீங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் உங்க பார்ட்னரை நீங்க ஆக்சுவலாவே புரிஞ்சுக்கவே ஆரம்பிப்பீங்க. நிறைய பேசுவீங்க, நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கூட இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் உங்க பார்ட்னரோட ஆக்சுவலான நிறைகளை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். 60% ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்டேஜை தாண்டறதே ரொம்ப சிரமம். ஆனா கடைசி ஸ்டேஜ் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ். இருக்கிறதுலயே இந்த ஒரு ஸ்டேஜ் தான் செம பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேஜ். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டேஜ் ரொம்ப சூப்பரான ஸ்டேஜ்னு. ஆனா இல்ல, அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ் தான் சூப்பரான ஸ்டேஜ். என்னதான் ஆனாலும் இவன் தான் இவ தான் அப்படின்னு சொல்லி சொல்ற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் நிச்சயமா கல்யாணமா தான் இருக்கணும். அப்போ எத்தனை பேர் 2025 கல்யாணம் பண்ண போறீங்க?